ஹாய் மக்களே, ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? தமிழ் ட்ரீட் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஹாப்பி. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா துபாயில் இருக்கேன். அதுவும் எஸ்பெஷலி துபாயில் நடக்கிற எக்ஸ்போ 2020 வந்து யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ஸ்பெஷலாக ஒரு வீடியோ கவரேஜ் எடுத்து நம்ம சேனல் மூலமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக டெடிகேட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நான் துபாய் எக்ஸ்போ 2020க்குள்ளே போகிறேன். துபாய் எக்ஸ்போ 2020 எப்படின்னு கேட்டாக்க ஒரே இடத்துல 192 கண்ட்ரிஸ் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் வந்து அவங்களோட கல்ச்சரு, அவங்களோட ஃபுட்டு, அவங்களோட பிஸ்னஸ்ஸு எல்லாம் வந்து ஒரே இடத்துல வந்து சங்கமிக்குது. இது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமாக நடத்துகிற வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸிபிஷன் சொல்லலாம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எக்ஸ்போ 20க்குள்ளே என்ட்ரு ஆக போகிறேன். வாங்க, நீங்களும் வந்து அங்கே என்னென்னலாம் நடக்குதுங்கிறது நம்ம சேனல் மூலமாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுதான் அந்த துபாய் எக்ஸ்போ மெட்ரோ ஸ்டேஷன். இதுதான் அந்த துபாய் எக்ஸ்போவோட மெயின் என்ட்ரன்ஸை பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போனோன்னே ஏர்போர்ட்டில் இருக்கிற பேக்கேஜ் செக்இன் மாதிரி இருந்துச்சு. அதில் அந்த ஹேண்ட் லக்கேஜ்லாம் செக் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி கவுண்டர் இருந்துச்சு. அங்கே வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அதை தாண்டி உள்ளே போக ஆரம்பித்தோம். 2 சைடு வந்து பல கண்ட்ரியோட ஃப்ளாகை வந்து அங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு. சரி, உள்ளே போகலான்னு உள்ளே போகும்போது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய டூம் மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தாக்கா அந்த எக்ஸ்போ 2020 லோகோ வந்து அப்படியே ஒரு பெரிய கூடாரம் மட்டும் அமைச்சிருந்தாங்க. அது உள்ளே வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன் பெவிலியனே வந்து யூஏஇயோட பெவிலியன் தான் வச்சுருந்தாங்க. அங்கே நிறைய இடத்துல குடிக்கிற தேவையான குடி தண்ணீர், அப்புறம் ரெஸ்ட் ரூமு, இந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாமே எல்லா இடத்துலையுமே இருக்குது. உள்ளே நுழைஞ்சாலும் எங்கே பார்த்தாலும் பிரம்மாண்டத்துக்கு மேலே பிரம்மாண்டமாக டெக்கரேஷன் கண்ணா பின்னான்னு செதுக்கி வச்சுருந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்த அட்ராக்ஷன் பார்த்தாக்க கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா. அந்த பெவிலியனை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ரொம்பவே வித்தியாசமாக அதை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியெல்லாம் வந்து அந்த எக்ஸ்போக்குள்ளே வந்து வயசானவங்க, குழந்தைய வச்சுருக்கிறவங்க வந்து அதில் உட்காந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். நம்மளும் போகலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான், நல்லா ஜாலியாக இருக்கும். ஆனால் நடந்து போனால் தானே ஒரு த்ரில்லு. இப்போ ஒரு கண்ட்ரிக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்போ 2020 பாஸ்போர்ட்டில் வந்து ஒரு கண்ட்ரிக்குள்ளே நிஜமாக நம்ம போயிட்டு வந்தாக்கா ஏர்போர்ட்டில் வந்து இமிக்ரேஷன் வந்து சீல் அடிப்பாங்கல்ல, அதே மாதிரி ஒரு சீலை வந்து அந்த இடத்துல மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரிலையும் வச்சுருந்தாங்க. இது அந்த சவுதி அரேபியா கண்ட்ரியோட பாரம்பரிய முறை, அந்த காலத்துலேருந்து எதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை அதில் காட்டியிருந்தாங்க. எல்லா லேசர் லைட்டிங், எல்இடி டிஸ்பிளேயில் வந்து படு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எங்கே பார்க்குறதுன்னு தெரியாமல் சுற்றிலும் எங்கே பார்த்தாலும் டிஸ்பிளே தான். நிஜமாக இந்த மாதிரி ஒரு லைட்டிங்ஸ்லாம் வந்து சொன்னால் புரியாது, நேரில் பார்த்தா தான் இதோட அழகே தெரியும்.
அதுக்கடுத்து பாலஸ்தீனம், கஜகஸ்தான், பாகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இப்படி வரிசையை பார்த்துட்டே வந்தோம். அப்படியே வந்துட்டு இருக்கும்போது யூஎஸ்ஏ பார்த்தோம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. நிஜமாலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா பெவிலியனுக்குள்ளே போனாக்க நம்ம நடக்க வேண்டியதே இல்லை. அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அது நம்மளை அழகாக நவுத்தி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுது. அமெரிக்கா கண்டுபிடிச்ச டெக்னாலஜி எல்லாமே வந்து அங்கே நீட்டாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்போ பற்றி பார்த்தாக்க நிச்சயம் ஒரு நாளில் கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் பார்க்கவே முடியாது. நாங்களே வந்து ஒரு காலையில் ஒரு 11 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் ஒரு 7 o'clock 7:30 வரைக்கும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். மேக்ஸிமம் எங்களால் ஒரு 16லேருந்து 18 கண்ட்ரிக்குள்ளே தான் போக முடிஞ்சுது. முழு எக்ஸ்போ 2020 பார்க்கணும் அப்படின்னா குறைஞ்சது 10லேருந்து 15 நாளாக நமக்கு தேவைப்படும். இதுதான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஐஃபோன். உண்மையிலேயே யூஎஸ்ஏ பெவிலியன் வந்து கண்டிப்பாக எல்லாரும் பார்த்தே ஆகணும் தான். அடுத்து நாங்கள் பக்கத்தில் வந்து டிபி வேர்ல்டுன்னு இருந்துச்சு. அது துபாயில் இருக்கிற ஒரு பெரிய ஷிப்பிங் கம்பெனி. அவங்களுக்கு ஒரு பெவிலியன் வந்து உருவாக்கியிருந்தாங்க. அதில் வந்து வாட்டர் ஃபால் ஷோன்னு ஒன்று போட்டிருந்தாங்க. சரி என்னதான் இருக்குன்னு போய் பார்த்தோம். ஃப்ரீயாக எங்களுக்கு எஸ்ப்ரெஸோ காஃபி வேறு கொடுத்தாங்க. சரி குடிச்சிட்டு உட்காந்துருக்கும் போது ஷோ ஆரம்பிக்கும் போதுன்னு பார்த்தாக்கா என்னமா இருந்துச்சு தெரியுமா அந்த வாட்டர் ஃபால் ஸ்டார்ட் ஆனோடனே அந்த டிபி வேர்ல்டு வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் வேறு அந்த ஸ்க்ரீனில் போட்டாங்க. அவ்வளோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அடுத்து அப்படியே பார்த்தோம் ஜப்பான் பெவிலியன் இருந்துச்சு. பக்கத்துலேயே பார்த்தோம் இந்தியன் பெவிலியன் இருந்துச்சு. எது முதல்ல நம்ம பார்ப்போம்? இந்தியா தான். ஆனால் இந்தியன் பெவிலியனுக்கு வந்து 1 மணி நேரம் வெயிட்டிங் டைம் போட்டிருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இந்தியாவை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணி நாங்கள் இந்தியன் பெவிலியன் பார்த்து முடிச்சிட்டோம். உள்ளே போனோன்னே நம்ம இந்தியாவில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி, எவ்வளோ டெக்னாலஜி, எவ்வளோ ராக்கெட் சுட்டோம், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அண்டு இதுக்கடுத்து அந்த ஃபஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து அந்த யோகாசனம், க்ரீன் ரெவல்யூஷன் இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நிறையா இருந்துச்சு. இந்தியன் பெவிலியனில் மொத்தம் 3 ஃப்ளோர் இருந்துச்சு. ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு விதமான எக்ஸைட்மெண்ட். சரி கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம். எப்பா திருமண பக்கம் எல்லாம் டிஸ்பிளே தாங்க. எல்லா பக்கத்துலையும் டிஸ்பிளே வச்சுருக்காங்க. ரூஃபில், சைடில், செவரே பார்க்க முடியல. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து எல்இடி டிஸ்பிளே வச்சு கவர் பண்ணி பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு. உள்ளே போனால் நான் அப்படியே அசந்துட்டோம். அப்புறம் அந்த டிஸ்பிளேயில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டோட டான்ஸஸ்ஸு, ஒவ்வொரு ஸ்டேட்டோட பாரம்பரியம் இது எல்லாத்தையும் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம இந்தியன் கல்ச்சரை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற வீடியோஸ்லாம் ஃபுல்லாக போட்டாக்க ரோல் பத்தாது. ஏன்னா எக்கச்சக்க வீடியோஸ் வந்துட்டுருக்கு.
அதுக்கு அடுத்த ஃப்ளோரில் வந்து இந்தியாவில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பிஸ்னஸ்லாம் போயிட்டுருக்கு, என்னென்ன டெக்னாலஜி, இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருந்துச்சு. மற்ற கண்ட்ரிஸோட பாஸ்போர்ட்டில் வந்து சீல் வாங்கும்போது இல்லாத ஒரு எக்ஸைட்மெண்ட்டு இந்தியன் எம்பசி சீலை வாங்கினதுக்கப்புறம் எங்களுக்கு அப்படியே புல்லரிச்ச மாதிரி இருந்துச்சு. சரின்னு கடைசி ஃப்ளோருக்கு அந்த பெவிலியனோட பேக் சைடுக்கு வந்தோம். அங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் பயங்கரமாக அந்த 3D ஆர்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலை வந்து அங்கே பார்த்தோம். அதுக்கடுத்து இஸ்ரேல்னு ஒரு பெவிலியன் இருந்துச்சு. என்னடா அது ஒன்றுமே இல்லை, வெறும் காலியாக இருக்குதுன்னு பார்த்தோம். சைடில் தான் வழி அப்படின்னாங்க. சரி கீழே போய் பார்ப்போம். பார்த்தாக்கா 360 டிகிரி எக்ஸ்பீரியன்ஸில் வந்து வீடியோ இருக்குது அப்படின்னு வெளியில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தோம். நிஜமாலே 360 டிகிரியில் ஒரு டிஸ்பிளே வந்து அசம்பிள் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சவுண்ட் எஃபெக்ட்ஸு, அவ்வளோ கிளாரிட்டியில் அந்த வீடியோ வந்து எங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரிஞ்சுது. அஃப்கோர்ஸ் அந்த கண்ட்ரியில் இஸ்ரேலில் வந்து என்னென்ன டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அதில் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. த்ரீ 360 டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்பிளேயில் இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு பக்கம் தானே பார்க்க முடியும். அதனால் எந்த பக்கம் பார்க்குறதுனே தெரியாமல் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கடுத்து இட்டாலி, அதுக்கடுத்து நியூசிலாண்டு. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு புதுவிதமான டெக்னாலஜி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து டிஸ்பிளேயில் வந்து நமக்கு வித்தியாசம் தெரியுது. அங்கே எக்ஸ்போ 2020 வந்து சாப்பிட்லான்னு பார்த்தாக்கா எல்லாமே பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. காரணம் அங்கே எல்லா கம்பெனிஸும் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் அங்கே ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அதனால் அங்கே எல்லாமே பயங்கர ரேட்டு. ஈவன் ஒரு காஃபி கூட 15 திர்ஹம்ஸ்னு சொன்னாங்க. பட் நம்ம இங்கேருந்து எங்கே சாப்பாடு கொண்டு போய்க்கலாம். நியூசிலாண்டு அதே மாதிரி தான் 4 டைரக்ஷன் டிஸ்பிளே அப்படின்னு வெளியில் போட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தாக்கா 4 சைடும் வந்து டிஸ்பிளே வந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருந்துச்சு. அடுத்து நெதர்லாண்ட்ஸ்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க.
சிங்கப்பூர் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான இடம். இதில் வந்து ஒரு சின்ன கான்செப்ட் தான். அதாவது இயற்கையை வந்து அழிக்காமல் நம்ம கண்ட்ரியை வந்து எவ்வளவோ முன்னேற்றம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் அதில் சொல்லியிருந்தாங்க. இவர் தான் ரொம்ப முக்கியமான ஆள். இவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இவர் தான் வந்து இங்கே எக்ஸ்போ 2020ல் ஸ்பெஷலாக இறக்கியிருக்கிற ரோபோ. இவர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இங்கே துபாயில் வந்து இவரை வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாக்க இவர் அதுக்கு தகுந்த மாதிரி ரிப்ளை பண்ணுவதாக சொன்னாங்க. ஆனால் நாங்கள் கேள்வி கேட்ட போதெல்லாம் அவர் சொன்ன ஒரே பதில் வழி விடுங்க அப்படின்னு தான் சொன்னார். ஐ மீன் ப்ளீஸ் கிவ் அவே அப்படின்னு சொன்னார். அப்புறம் வரிசையாக லித்துவானியா, ஸ்வீடன், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பெவிலியன் தான். ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பெரிய அளவுக்கு டிஸ்பிளே இல்லைனாலும் அவங்க ஊரில் எந்த மாதிரிலாம் இதை பயன்படுத்துகிறாங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க. பிரேசில் அதுக்கப்புறம் வரிசையாக அசர்பைஜான், குவைத்து, கத்தாரு, ஓமன் அப்படின்னு வரிசையாக வந்துட்டு இருந்துச்சு. குவைத்தில் வந்து பெவிலியன் ரொம்ப பெரிய பெரிய பெவிலியனாக தான் இருந்துச்சு. அதுலேயும் டிஸ்பிளேயில் வந்து அந்த குவைத்தோட பாரம்பரியம், வரலாறு, ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பற்றியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த எக்ஸ்போ 2020 வந்து மேக்ஸிமம் எங்களால் எவ்வளோ கவர் பண்ண முடிஞ்சதோ அதை பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னும் ஒரே நாளில் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸ்போ 2020 கவர் பண்ணவே முடியாது. ஏன்னா அவ்வளோ நாடுகள், அவ்வளோ பிரமிப்பு, அவ்வளோ பிரம்மாண்டம் இருக்குது. நேரில் வந்து பார்த்திங்கன்னா தான் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரியலாக இருக்கும். You are finally here to take a photo with me. It's a pleasure to take a picture with someone as cute as myself.